விவாதத்தை திரு ஃபாத்திமா அலிகிட்டேருந்து துவங்குறேன். மேடம், திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் செய்தார் அப்படின்னு முதலமைச்சர் விளக்குறார். இதில் அதிமுக ஆட்சியில் 5% நிறைவேற்றி இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. திமுக ஆட்சியில் இந்த கேள்வி கேட்கறதுல என்ன தவறுன்னுங்கிறீங்க? திமுக ஆட்சியில் கேள்வி கேட்டது தவறுன்னு சொல்லலை, ஆனால் அவர் கூறியது அத்தனையுமே பொய் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏன்னா ஏதாவது பண்ணிட்டு நாங்கள் ஒரு அது கூட நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாம். ஒண்ணுமே பண்ணாம எதுவுமே செய்யல. அவர்கள சாதனைகளே செய்யல. சோதனையான காலகட்டம் கடந்த 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு சோதனை மட்டும் தான் திமுக. தேர்தல்கள் வந்துச்சு, எல்லா தேர்தல்கள்லையும் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் திமுக வெற்றி பெற்று விட்டதா? அதாவது மக்களுக்கு எதுவுமே செய்யாம வெற்றி பெற்று விட்டதான்னு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எப்பவுமே நீங்க எந்த தேர்தல் வந்தது? இவர்களுடைய 2021க்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. இல்ல, இடைத்தேர்தல் டோட்டலாவே வாஷ் அவுட் ஆலே இல்ல. அதிமுக ஈக்குவலட்டா அவங்களும் 9 சீட்டு ஜெயிச்சாங்க. கூட்டணி கட்சி ஜெயிச்சது எல்லாமே தான் இருந்தது. டஃப் தான் இருந்தது. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களையும் நல்ல ஒரு டஃப் தான் இருந்துச்சு. கடைசியில் உங்களுக்கு என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலை நீங்க எடுத்தீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, திமுக அதிமுகவுக்கான தேர்தல் அது அல்ல. அது தேசியத்துக்கான தேர்தல். அப்போ காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் போகும்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் இந்த மக்கள் இப்படி தேர்ந்தெடுத்திருக்கார்களே தவிர, நான் கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்கு சோதனை மட்டுமே இந்த திமுக அரசாங்கம் திரும்ப திரும்ப கொடுத்திருக்கிறது என்பதுதான். அது உள்ளாட்சி மன்ற தேர்தல், இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். இருந்தாலும் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. இல்ல, திமுக கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் இந்த கடந்த தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கான விளைவு என்பது 2026 தேர்தலில் தான் கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா அவங்க வெறும் போட்டோ ஷூட் பண்ணிட்டு அவர்கள் நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று எப்படி இப்ப மட்டும் எதிரொலிக்கும்னு சொல்றீங்க? 24ல எதிரொலிக்காதது 26ல எப்படி எதிரொலிக்கும்? 24 என்பது நாடாளுமன்ற தேர்தல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்பது தேசியத்துக்கான தேர்தல். அங்கே தேசிய கட்சிகளில் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதற்கான தேர்தலாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜக எதிர்ப்பு அலை என்பதை இவர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அப்படி நடந்ததே ஒழிய மத்தபடி இவர்களுடைய பாஜக எதிர்ப்பல இருக்குல்ல. இப்போ அந்த பாஜக அதிமுக கூட்டணியில இருக்குல்ல. கண்டிப்பாக இருக்கிறார்கள். 24ல கூட பாஜக அதிமுக கூட்டணியில இல்ல. ஆனா 26ல அந்த கூட்டணிக்குள்ள இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கிறார்கள், இல்லன்னு சொல்லல. ஆனால் அதிமுகவா திமுகவா என்று வரும்பொழுது திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி இவர்கள் எதுவுமே மக்களுக்கு செய்யாதது எல்லாம் எதிரொலிக்கும். இவருடைய அராஜகமான ஆட்சி, இவருடைய குடும்ப ஆட்சி, இவர்கள் பாஜக இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்களா? இந்த தேர்தல்ல லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல எங்க சட்டசபை எலெக்ஷன் என்பது நான் திரும்ப சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்கணுமோ அப்படி பாக்குறீங்க. அப்படி கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. மக்கள் அவர் மிக தெளிவாக இருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு ஒரு தடவை இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதானே ஒழிய இதனால அதிமுக அழிந்து விட்டது என்றோ இல்லை இவர்கள் சொல்ற மாதிரி நாங்க தான் மக்களுடைய நன்னம்பிக்கை பெற்று விட்டோம், என்னாலும் நாங்க தான் இருப்போம். ஏன்னா அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மன்னராட்சி மாதிரி தான் அவங்க கட்சி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவர்கள் பேசுவதை மக்கள் இனிமேல் நம்ப தயாராக இல்லை. எத்தனை திட்டங்களை துவங்கி வைக்கிறாங்க, எத்தனை கட்டணங்களை திறந்து வைக்கிறாங்க, இலவச பேருந்து, பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு எண்ணற்ற திட்டங்களை அவங்க நடைமுறை. அதாவது நீங்க சொன்னீங்க பெண்கள் அதெல்லாம் வாக்கா மாறலையா? 1000 ரூபாய் சொன்னீங்க. நீங்க ஒண்ணுனா வாங்க 1000 ரூபாய் சொல்றீங்க. 1000 ரூபாய் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் அதற்கு ஒரு கமிஷன் போட்டு அதுல இந்த பெண்களுக்கு எந்தெந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு லெவல் கொண்டு 20 மாதங்களாகத்தான் இப்பொழுதுதான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகளாக அவர்கள் கொடுக்கவில்லை. இல்ல, 4.5 ஆண்டுகளாக கொடுக்கவில்லை. நீங்கள் கூறிய வாக்குறுதியில் 4.5 ஆண்டுகளாக கொடுக்கவில்லை. அதுலயும் நீங்க இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 20 மாதங்கள் கொடுத்ததே நாங்க ஒரு பெரிய பெருமைன்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், அவர்கள் எதுவுமே செய்யல. இல்ல மேடம், 5 ஆண்டுகளுக்குள்ள அவங்க நிறைவேற்றி காட்டி விட்டார்கள். எதை நிறைவேற்றி காட்டி விட்டார்கள் சொல்லுங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் எடுத்து விட்டார்கள், மடிக்கணினி திட்டம் எடுத்து விட்டார்கள், மடிக்கணினி திட்டம் எடுத்து விட்டார்கள், மினி கிளினிக்கை எடுத்துட்டாங்க. மற்றபடி பாதுகாக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களை உருவாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார். பயிர் பாதுகாப்பு இழப்பீடு கொடுத்தவர் எடப்பாடியார். இவர் வந்தவொடனே என்ன பண்ணாங்க, விவசாயிகளை குண்டாஸ்ல போட்டதுதான் இவர்களுடைய பெருமை. இப்படி எல்லா தரப்பு மக்கள், ஒரு தரப்பு மக்களா நம்ம எடுத்தோம்னா ஒன்னொன்னு ஒரு டாபிக்காவே பேசலாம். ஆக மொத்த திமுகவின் மீது மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் வெறுப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி மேம், அது நீங்க சொல்றீங்க, அதிமுகல இருந்து சொல்றீங்க. மக்கள் எங்க சொல்றாங்க நாங்க வெறுப்புல இருக்கோம் அப்படின்னு? மக்கள் சொன்னதுக்கான ஏதாவது ஒரு சான்று இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த தேர்தல்ல எதிரொலிச்சிருக்கணும்ல? இல்ல, கண்டிப்பா. நீங்க எப்படின்னு பாக்குறீங்க? ஒரு எலெக்ஷன்ல எதிரொலித்திருக்க வேண்டும். இல்ல, மக்கள் நீங்க அதான் நான் சொல்றேன், நடந்த எல்லா தேர்தல்களிலுமே நீங்க குறிப்பிட்டு பேசக்கூடிய தேர்தல் 2024 தேர்தலையும் 2026 தேர்தலையும்
கம்பேர் பண்ணி பேசுறீங்க. திரும்பவும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறோம் 2024 என்பது நாடாளுமன்ற தேர்தல், மத்திய அரசாங்கத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதுல மாநில கட்சிகள் ஒரு பார்ட் தான் வகிக்குமே ஒழிய முழுமையான ஆட்சியே அவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அது ஒரு பெரிய பொருட்டா எடுக்கலையே. கூட்டணி கட்சிகள் என் பொருட்டா எடுக்கல நீங்க சொல்ல முடியாது. இப்போ நீங்க இன்னைக்கு அவர்களுக்கு அந்த நாடாளுமன்றத்தில் அவர்கள் மொத்தமாக பெற்றிருக்கலாம். சட்டமன்றத்தில் தேர்தலை சந்திக்கும் போது அவர்களுக்குரிய அந்த அவர்கள் மீதான மக்களுடைய வெறுப்பு, அவர்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பது மக்களுக்கு தெரியுங்க. மீடியாவுக்கு தெரியுதோ இல்லையோ, அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சிக்கு தெரியுதோ இல்லையோ, மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால அதை கண்டிப்பாக இந்த இதுல மக்கள் எதிரொலிப்பார்கள். பொங்கல் பரிசு திட்டம் எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும், அவங்க எந்த திட்டத்தையுமே அவங்க நிறைவேற்றவில்லை. எத்தனை திட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு திட்டத்தையும் விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு கொடுத்தாங்க, குடிமராமத்து திட்டம், இதையெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் வந்தது. ஆனால் இவர்களுடைய காலகட்டத்தில் இந்த 4 ஆண்டுகளில் கடந்த ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல 8 வழி சாலைக்கான போராட்டம் எவ்வளவு கடுமையா இருந்து, நியூட்ரினோக்கான போராட்டம் எவ்வளவு தொடர்ந்து இருந்து, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம அடுக்கிடலாம். திமுக ஆட்சி காலத்துல இந்த 4 ஆண்டுகள்ல இப்படி தொடர்ச்சியா இருந்த போராட்டத்தை உங்களால பட்டியலிட முடியுமா? அதிமுக தொடர்ச்சியாக தொடர்ச்சியா போராட்டம் பண்ணணும்னா உங்களுடைய ஆட்சியே பலகீனமான ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சியே அப்படி இருக்கும்போது டெய்லி போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க பாத்திமா மேடம், நான் நினைவுபடுத்துங்க, நான் ஒரு 2 போராட்டத்தை நினைவுபடுத்துறேன். அதுதான் நினைவுபடுத்துங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சேலத்தில் அவர்கள் அந்த மேம்பாலம் திறப்பிற்காக சென்றார்கள். அது ஆல்ரெடி முடிக்கப்பட்ட அண்ணா திராவிட கட்சியால் முடிக்கப்பட்ட ஒரு மேம்பாலத்தை இவர்கள் இப்ப முடிச்சோம்னு சொல்லிட்டு இவர் அதோட கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்படிப்பட்டாங்க மக்கள் போறாங்க. டெல்டா மாநிலத்தில் சிம்பிளா இந்த அரசுக்கு எதிராக இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றவில்லை, வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு ஒரு பெருந்திரள் போராட்டமா எங்க நடைபெற்றது? ரீசெண்டா டெல்டா மாவட்டத்துக்குள்ள அவரால் போக முடிந்ததா? விவசாயிகள் போராட்டம் பண்ணி இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி விவசாயிகள் போராட்டம் செய்தார்களா இல்லையா? அப்போ விவசாயிகளுக்கு நான் செஞ்சேன்னு இவருக்கு என்ன சொல்ல முடியும்? ரீசெண்டா நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இப்ப ரீசெண்டா நடந்த இந்த போராட்டத்துக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இஸ்லாமியர்களுக்கு எதிரான எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல்லாவரத்தில் நடந்தது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான அத்தனை அடக்குமுறைகளும் இஸ்லாமியர்கள் எடுத்தார்கள். என்ன போராட்டம்னு சொல்லுங்க. இப்ப டெல்டா மாவட்டத்துக்கு முதல்வர் சென்ற போது அவர்கள் வரக்கூடாது என்று அங்க கருப்பு கொடி காட்டி அங்க விவசாயிகள் போராட்டம் செய்தார்கள். இஸ்லாமியர்கள் இங்கே சென்னை மாநகரத்துல பல்லாவரத்தில் இஸ்லாமியர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக போராட்டம் செய்தார்கள். அமிஞ்சிக்கரையில பட்டியலின மக்கள் அங்கிருந்த மக்களுடைய குடிசைகள் அகற்றப்பட்ட போது அவர்கள் போராட்டம் செய்தார்கள். 2020 போராடுறாங்களா? அதாவது தொடர்ச்சியா போராட்டம் பண்ணணும்னா நீங்க தான் அடக்குமுறை யூஸ் பண்றீங்களே. என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் மாதிரி தானே இருக்கு தமிழ்நாடு. இப்போ யாராவது சுதந்திரமாக ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறதா இங்கே? இல்லையே. நீங்க ஒரு ஊடகவியலாளராகவோ இல்ல நீங்க ஒரு பொதுமக்களாகவோ உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவதற்கு இங்க அதாவது வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட நிலைமை தானே இப்ப தமிழகத்தில் நிலவி கொண்டு இருக்கிறது. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? யாராக இருக்கட்டும், ஏன் இந்த பொங்கல் தொகுப்பு ஏன் கொடுக்கலன்னு கேட்டவரை தூக்கி உள்ள வச்சீங்க. அவருடைய மகனார் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாரு. அப்போ எதை பண்ண சொல்றீங்க? உங்களை அரசாங்கத்தை குறை கூறினால் இம்மீடியட்டா அந்த குடும்பம் அழிந்து போகிறது என்பதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிலையாக இருக்கிறது. அப்போ எப்படி மக்கள் போராட வருவாங்க? ஆனால் அந்த போராட்டத்தினுடைய வெறுப்பு எப்படி மக்கள் மனதில் இருக்கிறது, அந்த நெருப்பு எப்ப வரும்னா 2026 தேர்தலில் அது எதிரொலிக்கும். யாருக்கு எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா திமுகவுக்கு எதிராக எதிரொலிக்கும். எதிராக யாருக்கு? அது அதிமுகவுக்கு சாதகமாக, திமுகவுக்கு எதிராக இந்த நிலைமை கண்டிப்பாக. எப்படி அது அதிமுகவுக்கு சாதகமா மாறும் சொல்றீங்க? இது அதிமுகவுக்கு சாதகமா பல கட்சிகள் இருக்கு. பல கட்சிகள் என்று யார் யாரை சொல்கிறீர்கள்? நீங்க சொல்லுங்க. பல கட்சிகள் இருக்குன்னு சொல்றீங்க. பல கட்சிகள் யார் யார் இருக்குது? தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. இப்போ நீங்க வேற யாரும் சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு கட்சி இருக்கிறது தெரியும். நீங்க யாரை குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதற்குரிய பதிலை நான் தருகிறேன். இருக்காங்க, தாவேகா இருக்காங்க, எல்லா கூட்டணியில வராங்க இல்லையா? தாவேகா தனிப்பட்ட முறையில் இருக்கிறார். நேத்து இங்க இங்க நான் கூட்டணியில வரல என்று சொன்ன விஜய் மலேசியாவில் போய் நான் கூட்டணிக்கு போவேன் என்று ஏன் சொன்னார்? யாரோட? அது யாரோட அவரை போய் கேளுங்க. நான் தாவேகா தலைவர் இல்ல அப்படின்னா தன்னோடு வரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு, அதெல்லாம் இல்ல முதல் மாநில மாவட்ட அந்த முதல் மாநாடு அதிமுகவோட கூட்டணியில நாங்க முடிவு பண்ணிட்டோம். நான் அதிமுக கூட்டணியே நான் பேசல. அவர்கள் கூட்டணியில் தான் இருக்க போகிறார்கள். யாரோ ஒருவருடன் அவர் கூட்டணியில் இருக்க போகிறார்கள். சரி, நீங்க மும்முனை போட்டியாகவே வைங்க. நீங்க மும்முனை போட்டியாகவே வைங்க. அதிமுக தன்னுடைய அவர்களுடைய வரலாறு என்று ஒன்று இருக்கிறது. அதனால அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அறுவடை செய்யறாங்க. திமுக செய்தாது. இப்ப இன்னொரு களம் வலிமையா இருக்கு அப்படிங்கிறேன். அது இன்னொரு களம் நீங்க வலிமையா இருக்கு நீங்க தான் சொல்றீங்க. அவர்கள் அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க.
ஏதாவது தாவேகா என்பது இன்றைக்கு வளர்ந்துள்ள ஒரு கட்சி, அவ்வளவுதான். இன்றைக்கு இருக்கிற ஒரு கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒழிய அது வளர்ந்து ஒரு ஈக்குவலண்டா வந்து ஒரு போராட்டத்திற்கு இருக்கக்கூடிய கட்சியாக நான் அதை பார்க்கவில்லை. விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்த கேள்வி, திமுக ஆட்சியில் மக்கள் பணி எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்காங்க பார்க்கலாம். சிறப்பாக உள்ளது என 46% பேரும், மோசமாக உள்ளது என 46% பேரும், சுமாராக உள்ளது என 8% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு திமுக ஆட்சியில் மக்கள் பணி எப்படி இருக்கிறது, சிறப்பாக உள்ளது என 52% பேரும், மோசமாக உள்ளது என 38% பேரும், சுமாராக உள்ளது என 10% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. ஃபாத்திமா மேடம், இதை பற்றிய கருத்து மட்டும் சொல்லணுமா? சொல்லுங்க. சரி, அதாவது திமுக ஆட்சி சிறப்பாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறவங்க 46%, கண்டிப்பாக அவங்களுடைய சார்ந்தவர்கள் இருப்பார்கள், ஒரு கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க. அதை பற்றி பேச விரும்பல. பொதுவாக மக்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 46%, அடுத்த 38% சுமாராக உள்ளதுன்னு சொல்லியிருக்க. அது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 46 + 8 54% அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பது பொதுமக்கள் உணர வேண்டிய ஒரு கருத்தாக முதல்ல ட்விட்டரில் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 48% பேர் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பாக உள்ளது என்று கூறியிருக்கிறவர்களில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் போட்டதில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்ற அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்த காரணத்தினால் 2818 மாணவர்கள் மருத்துவ படிப்பை முடித்திருக்கிறார்கள். 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்த காரணத்தினால் இவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திமுக ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாங்கள் நீட் ரகசியம் சொல்றோம் சொல்லிட்டு இது வரைக்கும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஸோ இப்படி பல்வேறு வகைகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கு முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகள் என்பது அவர்களுக்கு எதிராக அமையும் என்பது இந்த வாக்கெடுப்பின் மூலம் தெரிகிறது.